சாரதி லா ஸ்டடீஸில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் தான் ரெசிப்ரோக்கல் ப்ராமிசஸ். ப்ராமிசஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன ரெசிப்ரோக்கல்? சின்ன வயசில் நம்ம யோசிக்கிற மாதிரி தான், நீ கொடுத்தா நான் கொடுப்பேன், நீ பண்ணால் நான் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரியான ப்ராமிசஸ், நீ அந்த வேலையை செஞ்சால் தான் நான் இந்த வேலையை செய்வேன், இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்றோடு தொடர்புடைய ப்ராமிஸ் பேருக்கு தான் ரெசிப்ரோக்கல் ப்ராமிசஸ். இந்த இடத்துல இவர் அந்த ப்ராமிஸை மிஸ் பண்ணிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு போயிடும். இவர் இந்த வேலையை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பேர் தான் ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ். ஒன்றுக்கு ஒன்றான உறுதியுரைகள், ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய உறுதியுரைகள். அவர் செஞ்சால் மட்டும்தான் இவர் செய்யணும், இல்லைனா இவர் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அந்த ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அப்படின்ற கான்செப்ட் தான். இதில் மொத்தம் 4 செக்ஷன்ஸ் இருக்குது. 51, 52, 53, 54 ஆஃப் ICA, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். ஒன்று ஒரு விஷயத்த சொல்லும். நான் 1 by 1 பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. அதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க. நான் குழுவில் இணைச்சிடுறேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் இது உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த ஒரு 4 லைனை படிக்கும்போது வாட் இஸ் ரெசிப்ரோக்கல் ப்ராமிசஸ் அப்படின்ற விஷயத்துக்கு கொஞ்சம் தெரிய வரும் அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். ஒப்பந்தத்தில் இரு தரப்பினர் 2 பேர் கண்டிப்பாக ஒப்பந்தத்தில் இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும், A பார்ட்டி அண்ட் B பார்ட்டி. ஸோ இது ஒரு மேண்டட்டரியான ஒரு விஷயம். இது இல்லாமல் ஒப்பந்தமே எழாது. ஒருத்தர் பேர் பார்த்தீங்கன்னா ஆஃபரர், இன்னொருத்தருக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஆஃபரி இல்லைனா அப்செப்டர். ஸோ 2 பேர் இருக்கிறாங்க. ஒப்பந்தத்தில் இரு தரப்பினர் ஒருவருக்கு ஒருவர் நேர்மறை பரஸ்பர வாக்குறுதிகள் அளிப்பது. நீ செஞ்சாதாயா நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி, நீ செய்யலைன்னா நான் செய்ய மாட்டேன், நீ கொடுத்தா நான் கொடுப்பேன், இந்த மாதிரியான நேர்மறை பரஸ்பர வாக்குறுதிகள் அளிப்பது. ஒருவருடைய செயல்பாடுகள் மற்றொருவருடைய செயல்பாடுகள் சார்ந்ததாக இருக்கும். இந்த ஏனுடைய செயல்பாடுகள் கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் பியினுடைய செயல்பாடுகள் ஸ்டார்ட் ஆகும். இவர் செயல்பாடுகள் பண்ணலைன்னா இவருடைய செயல்பாடுகள் இருக்காதுன்றத நினைவில் வச்சுக்கிங்க. இந்த இடத்துல ஏதோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, பார்த்துக்குங்க. ஸோ ஒருவருடைய செயல்பாடுகள் ஒருவருடைய செயல்பாடுகள் மற்றொருவரின் செயல்பாடுகள் சார்ந்ததாக இருக்கும். மேலும் இது நீ செய்வாய் ஆனால், இந்த இடத்துல தான் பாயிண்ட்டுக்கே வருது ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸுக்கு. மேலும் நீ செய்வாய் ஆனால் நான் செய்வேன் என்ற அடிப்படையில் இருக்கும். சின்ன வயசில் சண்டை போட்ட மாதிரி தான். டைப்ஸ் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் ப்ராமிஸ், இது ஏதோ ஒரு செக்ஷனில் வரும், அதை நான் சொல்கிறேன் நான். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் ப்ராமிஸ், இதுவும் ஒரு செக்ஷனில் வரும், நான் சொல்கிறேன். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிபெண்ட் ப்ராமிஸ். இது நடுவில் 53க்கு மட்டும் நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு கன்கரண்ட் ப்ராமிஸ்னால் என்னன்றதை பார்த்துடலாம். செக்ஷன் 51 டிஃபைன் பண்ணி சொல்கிறது தான் இந்த கன்கரண்ட் ப்ராமிஸ். என்ன சொல்ல வருதுன்னா, ஒரே நேர வாக்குறுதிகள். 2 பார்ட்டிகளும் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற வாக்குறுதிகளை அளிப்பது. ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துடணும், ஒரு பாயிண்ட்டுக்கு நீ கையெழுத்து போட்ட உடனே நான் உன்னுடைய பணத்தை நான் கொடுத்துருவேன். ஸோ இந்த இடத்துல 2 பேரும் ஒரே நேரத்தில் அவங்களுடைய வேலையை செஞ்சு முடிச்சிடுறாங்க. இதற்கு பெயர் பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் ப்ராமிஸ். எல்லாத்துக்கும் ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். எழுதினா மட்டும்தான் அந்த டாக்டரின்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு 2 பக்கத்துக்கு எடுக்க முடியும். கண்டிப்பாக கேஸ் ஸ்டடி இல்லாமல் உங்களுடைய பேப்பரை இன்விஜிலேட்டர்கிட்ட கொடுக்கக்கூடாதுன்ற மனநிலைமையோடு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போங்க. அப்போ தான் கண்டிப்பாக அரியர் இல்லாமல் வெளில வர முடியும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் ரொம்ப டஃப்பாக திருத்த ஆரம்பிச்சுட்டாங்க. முதல் மாதிரிலாம் கிடையாது. அப்போ நம்ம அதற்கு தகுந்தாற் போல் மாறிக்கணும். மாறணும்னா என்ன பண்ணணும், கேஸ் ஸ்டடிக்கு வைட்டேஜ் கொடுக்கணும், கதை அடிக்காமல் உங்களுடைய கான்செப்டை எழுத பழகிக்கணும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் ப்ராமிஸ். இண்டிபெண்ட் ப்ராமிஸ் பார்த்தீங்கன்னா எந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 52 டிஃபைன் பண்ணி சொல்லுது. அப்படின்னா என்னன்னா, இருவரின் செயல்பாடுகளும் தனித்தனியாக நிறைவேற்றப்பட வேண்டும். இவருடைய செயல்பாடுகள் தனியாக இருக்கும், இவருடைய செயல்பாடுகள் தனியாக இருக்கும். ஸோ இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ஒருவர் தவறினாலும் மற்றவர் தன் கடமையை செய்ய வேண்டியது அவசியம். இவர் மிஸ் பண்ணிட்டா இவருடைய கடமையை இவர் தானாக செஞ்சுக்கலாம். ஸோ ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸில் இது ஒரு தனி வகை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேஸ் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா சூட் நடக்கும்போது நம்ம கிளைண்ட்டுக்கோ இல்லை ஆப்போசிட் பார்ட்டிக்கோ ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புகிறோம். அதாவது ப்ரைவேட் நோட்டீஸ் எடுக்கிறோம். இது என்னுடைய கடமை.
நான் பண்ணிட்டேன். இந்த கடமையை பார்த்தீங்கன்னா இவர் அந்த இடத்துல இருந்தும் ரிசீவ் பண்ணிக்கல, இந்த கடமையை செய்ய தவறிட்டாருன்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஒரு அஃபிடவிட் ஆஃப் சர்வீஸ் போட்டு இவருக்கு எதிராக ஒரு ஆணையை நான் வாங்கிப்பேன். ஸோ இவர் தனியாக ஒர்க் பண்ணுறாரு, நான் தனியாக ஒர்க் பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஆர்டர் கிடச்சிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் ப்ராமிஸ். இவர் பண்ணிட்டாலும் பண்ணலனாலும் என்னுடைய வேலை எனக்கு நடந்துடும். டிபெண்டன்ட் ப்ராமிஸ் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 54 பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணி சொல்லுது டிபெண்டன்ட் ப்ராமிஸ். இது எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சு எழுதணும். நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிபெண்டன்ட், அதாவது இதுதான் பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸை கரெக்டாக சொல்லக்கூடிய விஷயம். ஒருவரை ஒருவர் சார்ந்து செய்யப்படக்கூடுகின்ற அந்த கான்ட்ராக்ட். ஒருவர் செயல்பாடு நடந்த பிறகே மற்றொருவருடைய செயல்பாடு தொடங்க வேண்டும். இவருடைய செயல்பாடு நடந்தால் மட்டும்தான் அவருடைய செயல்பாடு தொடங்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெயின் ஒன்று இருக்குன்னு வச்சுப்போமே, ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா இன்ஜினை வந்து இவர் ஃபிக்ஸ் பண்ணணும். இவருடைய கான்செப்ட்டு, இவருடைய கான்ட்ராக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினையும் இந்த பெட்டியும் இணைக்கிறது தான் இவருடைய கான்செப்ட். அதன் பிறகு தான் இந்த இன்ஜினை இவர் ஓட்டணும், அதாவது ரன் பண்ணணும். இவருடைய செயல்பாடு தொடங்குவதற்கு முன்னாடி இவருடைய செயல்பாடு தொடங்கிடுச்சுன்னா வெறும் இன்ஜின் மட்டும்தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏ என்கின்ற அந்த இன்ஜினையும் அந்த கோச்சையும் பொறுத்துனருடைய கான்செப்டும் பி என்கின்ற இன்ஜின் ஓட்டுநரையும் ரெண்டுத்தையும் சேர்ந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். இவர் முடிக்காமல் இவர் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியாது. இதுதான் பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட் ப்ராமிசஸ். ஒருவருடைய செயல்பாடு நடந்த பிறகே மற்றொருவருடைய செயல்பாடு தொடங்க வேண்டும். ஒருவர் செய்யவில்லை என்றால் மற்றொருவர் செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை. முடிஞ்சு போச்சு. கோச்சை இணைக்கலன்னா அந்த டிரைவர் அந்த வண்டியை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய கான்ட்ராக்டை ப்ரீச் பண்ணிட்டாரு, நிறைவேற்றவில்லை, அவருடைய கடமையிலிருந்து அவர் தவறிட்டாரு. நான் எப்படி நான் வண்டி இன்ஜினை நான் இயக்குவேன் அப்படின்னு பி தாராளமாக சொல்லலான்றது தான் டிபெண்டன்ட் கான்ட்ராக்ட் ப்ராமிஸ். இது செக்ஷன் 54 டிஃபைன் பண்ணி சொல்லுது. இதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 53 பார்த்தீங்கன்னா துண்டா நிற்கிது. அதை தான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஒருவர் செயல் செய்யாமல் ஒப்பந்தம் நடக்க முடியாத பொழுது மற்றொருவர் இழப்பீடு கோரலாம். ஸோ இந்த இடத்துல ஃபெயில் ஆகிட்டாரு, இவருக்கு ஏதோ மெமோ வருதோ இல்லை வாட் எவர் ஏதோ ஒன்று மேலே டேமேஜஸை கேட்கலாம். இல்லைன்னா இவர் மேலே கூட வேறு யாருன்னா இவருடைய ஹையர் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா டேமேஜஸை கொடுக்கலாம். ஸோ நியாயமாக இருக்கிற பட்சத்தில் அது விட்டுடுவாங்க, அநியாயமாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வழக்கை தொடர்ந்து அவர் மேலே இருக்கிற டேமேஜஸ் கேட்பாங்க. அதுக்கு தான் மெமோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அவருடைய சம்பளத்துலேருந்து பிடித்தம் செஞ்சுருவாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். நான் கேஸ் ஸ்டடிக்கு வரேன். மிஸ்ரா வெர்சஸ் நந்தகுமார் 1914 நடக்கக்கூடிய ஒரு வழக்கு. ஃபேக்ட் ஆஃப் கேஸ் என்னன்னா, இந்த வழக்கில் ஏ மற்றும் பி பரஸ்பர வாக்குறுதிகளை ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் உடன் ஒப்பந்தம் செய்கிறாங்க. ஏ முதலில் செயல்களை செய்ய வேண்டும், அதன் பிறகுதான் பி தனது கடமையை செய்ய வேண்டியிருந்தது. ஆனால் ஏ தனது செயலை செய்ய தவறிவிட்டார். ஸோ அதனால் வழக்கு தொடரப்படுகிறது. ஆனரபிள் கோர்ட் இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுது. இதற்கு முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறதுன்றதை சொல்லி கொடுத்துருப்பேன். பி தனது செயல்பாட்டை செய்யாததால் ஏ அவரை குற்றம் சாட்ட முடியுமா? ஏ செஞ்சாதானே பி செய்ய முடியும். ஸோ பி மேலே குற்றம் சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு அவரை குற்றம் சாட்ட முடியுமா? ஏ தனது கடமையை செய்யாத போது பி தனது கடமையை நிறைவேற்ற கட்டாயப்படுத்த முடியுமா? இந்த இன்ஜினுடைய கான்செப்ட், அந்த ட்ரெயினுடைய கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கிங்க. கரெக்டாக வருது பாருங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க பாருங்க ஆனரபிள் கோர்ட்டு. ரெசிப்ரோக்கல் ப்ராமிசஸ் சார்ந்த வழக்குகள் முதலில் செய்ய வேண்டியவர் தனது கடமையை செய்யாததால் மற்றவர் கடமையை தானாக நீங்கிவிடும். இவருடைய கடமையை இவர் செய்யாததுனால இவருடைய கடமை தானாகவே நீங்கிவிடும், இவருடைய கான்ட்ராக்ட் தானாகவே நீக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் மற்றொருவர் கடன் தான. எனவே பி மீது எந்த குற்றமும் கிடையாது, ஏ மீது மட்டும்தான் குற்றம் இருக்குது. பி பார்த்தீங்கன்னா இன்ஜினை இயக்காமல் போனதற்குண்டான குற்றம் ஏதும் கிடையாது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. கண்டிப்பாக இல்லுஸ்ட்ரேஷன் எழுதுங்க. இல்லுஸ்ட்ரேஷன் இந்த கான்செப்ட் கரெக்டாக பொருந்தி வருது, அப்படியே யூஸ் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.